உங்களோட பழனிசாமி ஐயா வந்திருப்பாரு ஃபாரஸ்ட் மினிஸ்டர் போது கருணாநிதி ஐயா முதல் மந்திரி 27 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசினாரு தனியார் சந்தன கடைகளை வளர்க்கலாம். அப்ப எதிர்கட்சி கேட்கறாங்க வளர்க்கலாம், சரி அது எப்படி விற்கிறதுன்னு. கண்டிப்பா 27 வருஷத்துக்கு மரத்தை வெட்டலாம், அதை அன்னைக்கு பார்த்துக்கலாம். அன்னைக்கு வரும்போது கண்டிப்பாக எல்லா விவசாயிகளுக்கும் கையில சந்தனமாக இருக்கணும் அப்படின்னு அப்படியே சட்டசபை தீர்மானம் நிறைவேற்றினேன். இது வந்து விவசாயிகள் புரிஞ்சுக்கிட்டு அப்பயே எல்லாமே தனியார்கள் நட்டுந்தா இன்னைக்கு நம்ம 27 வருஷத்துல 27% கண்டிப்பா 1 லட்சம் ரூபாய் கண்டிப்பா இந்த சந்தன மக்கள் இருக்குங்க. ஆணித்தரமா சொல்றேன், 1 லட்சம் ரொம்ப மினிமம் கண்டிப்பா இருக்குது. இவ்வளவு நாள் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம். அரசியல்வாதிங்க நிறைய பேர் அதை படிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. ஆனாலும் இது என்னவோ பண்ணுவாங்க, போலீஸ் பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லி பயந்தே இவங்க வந்து நடப்போனா கூட பக்கத்துக்கு மேலே அப்படி பயந்துட்டு விட்டுறாங்க. விவசாயிங்க ரொம்ப பயப்படுறாங்க. பயப்படுறதால இன்னும் யாரையும் போயாம இருக்காங்க. விவசாயிங்க பயப்படக்கூடாது. நம்ம என்ன பண்றோம்? திட்டத்தோட செய்யணும், சாதனை காய்ச்சணும், தவறான தொழில் நம்ம எதுவும் செய்யலையே, மறந்துதான் இருக்கணும். அது அரசாங்கமே எடுத்துக்கிட்டோம். அரசாங்கம் நல்ல எடுத்துக்கிறாங்க. அது மக்களுக்கு சரியான செய்தி கொண்டு போய் சேர்க்கலாம். நெல்லுக்கும் கரும்புக்கும் கொடுக்குற விளம்பரம் இந்த மரங்களுக்கு விளம்பரம் கொடுக்கப்படவில்லை. ஆரண்ய இருந்தாலும் சரி, தூரத்தில் இருந்தாலும் சரி, அந்த நாளிலிருந்து நெல் எப்படி பண்றது, கரும்பு எப்படி பண்றது, விவசாயம்